ஹாய் வணக்கம் உறவுகளே. இது கமாண்டுக்கான ஒரு ரிப்ளை. ரொம்ப மன உளைச்சல், டென்ஷன் ஆக்கி பேசுகிற மாதிரி ஒரு கமாண்டுக்கான ரிப்ளை தான் நான் சொல்ல போகிறேன். இதை தெளிவாக அந்த ஐடியில் உள்ளவங்களும் கேளுங்க, நீங்களும் கேளுங்க. என் மேலே தப்பு இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நீங்கள் கமாண்டு கீழே பண்ணுங்கள். அவங்க வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து கமாண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க, ஒரு நியாயமான விஷயந்தான். இதில் வந்துட்டு நீங்கள் கமாண்டு போடுறவங்க என்ன பண்ணணும்? நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீடியோக்கு வருவீங்க, நீங்கள் கமாண்டு போடுவீங்க. நீங்கள் வேறு ஒருத்தவங்க கமாண்டு ஏற்கனவே நான் லைக் பண்ண கமாண்டுக்கு கீழே போய் நீங்கள் ஒரு கமாண்டு போட்டிங்கன்னா எனக்கு ஒய்டி பேஜில் காட்டுமா? நீங்களே ஒரு மனசாட்சி படி யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுக்காண்டி நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்க போட்டிருக்க கமாண்டு அத்தனை கமாண்டுமே வந்துட்டு வேற ஒருத்தவங்க கமாண்டுக்கு கீழே போய் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு தமிழ் தான் அதிகமாக தெரியும், இங்கிலீஷ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். சரிங்களா? நானே எதையோ வச்சுட்டு நான் கற்றுக்கிட்டு என்னோட திறமையை காட்டன்னு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு தமிழ்லையும் இங்கிலீஷில் உங்களுக்கு தமிழ் தெரியுதுல, தமிழ் டைப்பிங் இருக்குல்ல, ஏற்கனவே தமிழில் நீங்கள் கமாண்டு கொடுத்துருக்கீங்களா, அப்புறம் ஏன் இங்கிலீஷில் போய் அனுப்புறீங்க? உங்களுக்கு என்ன கமாண்டுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்கேன்? நீங்கள் வந்துட்டு கமாண்டுக்கு கீழே போய் போட்டிங்கன்னா ஒய்டி